பழைய ஏற்பாட்டில் தேவன் ஏன் சில குறிப்பிட்ட மக்களை அழிக்க உத்தரவிட்டார் மற்றும் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் ஏன் முன்னுரிமை அளித்தார்? தேவன் அன்புள்ளவர் என்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவு அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்றதும் உண்மை. பழைய ஏற்பாட்டு பிரதேச மக்கள் அழிக்கப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களின் மிகைத்த பாவமாகும். தேவன் உடனடியாக தண்டிக்காமல் அவர்கள் மனம் திரும்ப நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அவகாசம் கொடுத்தார். விக்கிரகாராதனை மற்றும் கொடூரங்கள். அந்த பிரதேச மக்கள் தங்கள் குழந்தைகளையே நெருப்பிலிருந்து பலியிடுவது, ஒழுக்கக்கேடான சடங்குகள் மற்றும் மிருகத்தனமான செயல்களில் ஈடுபட்டிருந்தனர். ஒரு மருத்துவர் சரீரம் முழுவதையும் காப்பாற்ற ஒரு அழுகிய உறுப்பை அகற்றுவது போல தேவன் பூமியின் புனிதத்தை காக்க அந்த தீமையை அகற்றினார். தேவன் இஸ்ரவேலர்களை மட்டும் நேசித்தார் என்பது பொருள் அல்ல, மாறாக அவர்கள் மூலம் உலகம் முழுவதையும் ஆசீர்வதிக்க அவர்களை ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்தார். உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இஸ்ரவேலர் ஒரு ஆசாரிய ராஜ்யமாக இருந்து மற்ற தேசங்களுக்கு மெய்யான தேவனை காட்ட வேண்டும் என்பதே திட்டம். இஸ்ரவேலர்கள் அந்த பிரதேச மக்களின் தீய பழக்க வழக்கங்களால் கரைபடக்கூடாது என்பதற்காகவே அவர்களை விட்டு விலகி இருக்கவும் தீமையை அழிக்கவும் தேவன் கட்டளையிட்டார். தேவன் இஸ்ரவேலர்களுக்கு சாதகமாக செயல்பட்டார் என்று நாம் நினைத்தாலும் அவர்கள் செய்த தவறுக்கும் தேவன் தண்டனை கொடுத்ததை மறைக்கவில்லை. இஸ்ரவேல் மக்கள் தேவனை கைவிட்டு விக்கிரகாராதனை செய்த போது தேவன் அவர்களையும் அசிரியா, பாபிலோனியா போன்ற தேசங்களின் கையில் ஒப்புக் கொடுத்தார். ராகாப், ரூத், நினிவே பட்டணத்து மக்கள் போன்ற இஸ்ரவேலர் அல்லாத மக்களும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்த போது அவர் அவர்களை ரட்சித்தார். இன்று நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். தேவன் எவரையும் அழிக்க சித்தமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, முழு மனித குலத்திற்கும் தேவன் இஸ்ரவேலர்களை தேர்ந்தெடுத்தது அவர்கள் மூலம் ரட்சிப்பு உலகிற்கு வர வேண்டும் என்பதற்காக. தேவன் அன்புள்ளவராக இருப்பது போலவே அவர் பாவத்தை வெறுக்கும் நீதியுள்ளவராகவும் இருக்கிறார் என்பதை இந்த வசனங்களின் அடிப்படையில். God bless you.